வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா ஒரு மீனை பார்த்து இன்னொரு மீன் பயப்படும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷார்க்கு கூட அதை சாப்பிட பயப்படும். அது ஒரு பூம் மாதிரி உறிஞ்சிடும். பாய்சன் இருக்கும், ஆனா ரொம்ப அழகான தோற்றத்தோட இருக்கும். அதுதான் பஃபர் ஃபிஷ். பஃபர் ஃபிஷ் இல்லனா பர்குபைன் ஃபிஷ்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டுல 120க்கும் மேல ஸ்பைசிஸ் இருக்கு. இது பொதுவா டிராபிக்கல் ஓஷன்ஸ்ல தான் சாதாரணமா கிடைக்கும். எல்லாமே பெருசு கிடையாது, சிலது சின்னதாகவும் இருக்கும். பஃபர் ஃபிஷ்ஷுக்கு ஒரு துணி மாதிரி ஸ்கின் இருக்கும். அது தண்ணி இல்லனா காற்றை உறிஞ்சும் போது பஃபர் ஃபிஷ் பந்து போல நமக்கு காட்சியளிக்கும். அதுவும் தண்ணியில இருக்கும்போது தண்ணியை உறிஞ்சும், வெளியே இருந்ததுன்னா காற்றை உறிஞ்சும். அதோட எனிமி வந்தாதான் இந்த மாதிரி பூம் ஷேப்ல மாறும் தன்னை தற்காத்து கொள்ள. அதோட உடம்புல இருக்கிற டெட்ராடாக்சின் ஒரு பாய்சன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு பஃபர் மீனோட விஷத்துல 30 மனிதர்கள் கொல்லக்கூடிய விஷம் இருக்கு. அதுக்கு காரணம் இதோட உடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் தான். அந்த பாக்டீரியா கிட்ட இருந்து இந்த விஷம் உருவாகுது. இந்த விஷம் முள் மாதிரி இருக்கிற தோல்ல தான் இருக்கும். இந்த தோல் வெட்டி எடுத்தாதான் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை சாப்பிட முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஜப்பான்ல இத ஃபுக்குன்னு சொல்லி இந்த மீனை சாப்பிடுவாங்க. இத தேர்ச்சி பெற்ற செஃப்கள் மட்டும்தான் குக் பண்ணுவாங்க. அதுவும் இதுல சில செஃப்கள் தேர்ச்சி பெறதில்ல. பஃபர் ஃபிஷ்ஷுக்கு ஷார்ப்பான டீத் இருக்கும். சில நேரங்கள்ல அதை பார்க்க கூட முடியும் நம்மளால. ஆனா சில நேரங்கள்ல கடல்ல அமைதியா இருக்கும். அதை பார்க்க கியூட்டா இருக்கும். பெரிய கண்களோட சிரிச்சபடி இருக்கும். அதோட உடம்புல முள் மாதிரி தெரிஞ்சா அது ஆபத்துக்கான அறிகுறி.